காதலை கொண்டாடும் அனைத்துள்ளங்களுக்கும் மெஹிராவின் காதல் வணக்கம். வாருங்கள் காதலை கொண்டாடி தீர்ப்போம். இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறது ஒரு ஆண் உருவான கதை. சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்று மனிதன் எதை நினைக்கிறான் தெரியுமா? ஆண் பெண் இருவருக்கும் இடையே ஏற்படும் காதல் தரும் சந்தோஷம்தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்று உலகெங்கும் உள்ள மனிதர்கள் கருதுகிறார்கள். இந்த சந்தோஷத்தை பற்றிதான் எத்தனை கற்பனை, எத்தனை கனவு, கதை, கவிதை, சினிமா, ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தையே வசியம் செய்துள்ள ஒரே ஆசை. இப்படி காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவதுதான். எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகிறது என்று பார்த்தால் மிக சில ஜோடிகளே தேறுவார்கள். அவர்களையும் கஷ்டப்பட்டுதான் கண்டுபிடிக்க முடியும். கேட்கவும், கற்பனை செய்யவும், கதைகளில் படிக்கவும், சினிமாக்களில் பார்க்கவும் இலகுவாக தோன்றும் இந்த காதல் நிஜ வாழ்வில் அமைவது மிகவும் அபூர்வம்தான். காரணம், ஆரம்பத்தில் தித்திக்கும் இந்த ஆண் பெண் உறவில் போக போக நிறைய கசப்புணர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. அது ஏன் என்றால் நம்மூர் பெண்களுக்கு ஆண்களை எப்படி கையாள்வது என்று தெரிவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், நம்மூரில் ஆண்களும் பெண்களும் சிறு வயதிலிருந்தே பேசி பழகி ஒருவரை மற்றொருவர் எப்படி அணுகுவது என்று தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பே இங்கு இல்லை. அதனாலேயே இந்த காதல் ஆகச்சிறந்த பொருளாய் எப்படி செய்வது, ஒரு ஆண் மற்றொரு பெண்ணிடம் எப்படி பேசுவது பழகுவது, ஒரு பெண் மற்றொரு ஆணிடம் எப்படி பேசுவது பழகுவது என்று நாம் பார்ப்போம். நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம். ஆண் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோமா? ஆண் என்பவன் பெண்ணின் எதிர்ப்பாலினம். அவனுக்கு மீசை உண்டு, பெண்ணுக்கு அது இல்லை என்பது மாதிரியான சிம்பிள் சமாச்சாரங்களை தாண்டி கொஞ்சம் ஆழ ஆராய்வோமா? ஆண் என்றால் உண்மையில் ஒரு மாறுபட்ட பெண்தான் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறதா? நம்ப முடியவில்லையா? என்ன செய்வது? இதுதான் உண்மை. ஜனனிக்கும் போது எல்லா கருக்களுமே பெண்ணாய்த்தான் இருக்கின்றன. முதல் 6 வாரத்திற்கு எல்லா மனிதர்களுமே அவரவர் தாயில் பெண்ணாய்த்தான் பிறக்கிறார்கள். இப்படி வயிற்றுக்குள் சுரண்டு கிடக்கும்போது கருவின் மரபணு, அதாவது குரோமோசோம்களில் ஒன்று ஒய் ரகமாக இருந்தால் அந்த குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் அந்த கருவின் உடம்பில் டெஸ்டோஸ்டரோன் என்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்கின்றன. இந்த ஹார்மோன் அந்த கருவின் உடம்பு முழுக்க மடமடவென பரவி அதுவரை பெண்ணாயிருந்த உடலை அப்படியே ஆணாக மாற்றுகிறது. அதனால்தான் ஆணாய் பிறக்கும் குழந்தைகளுக்கும் முளைகள் இருக்கின்றன. ஆண் என்பதால் அது மனித பிறவி, எப்போதுமே பால் சுரக்கப் போவதே இல்லைதானே. பிறகு எதற்கு அனாவசியமாக 2 முளைகள் என்று யோசிக்கிறீர்களா? என்ன செய்ய, இயற்கை இப்படித்தான் படைத்திருக்கிறது. இந்த ஆண் குழந்தையின் உடம்பு உருவான அந்த ஆரம்ப 6 வாரங்களில் அது பெண்ணாய் இருந்ததால் பெண்ணின உறுப்புகள் ஏற்கனவே உருவாகிவிட்டன. இப்படி பெண் தன்மையாய் உருவான பெரும்பாலான எல்லா உறுப்புகளையும் டெஸ்டோஸ்டரோனின்படி படிப்படியாக ஆண்மைப்படுத்துகிறது. தோல், எலும்பு, இரத்த அணுக்கள், சதை திசுக்கள் என்று ஆரம்பித்து இனப்பெருக்க உறுப்புகள், மூளை, மனம் ஆகியவற்றையும் இந்த டெஸ்டோஸ்டரோன் ஆண்மைப்படுத்துவதால் தான் 8வது வாரத்தில் கரு முழுமையாக ஆணாகிவிடுகிறது. ஆக ஆரம்பத்தில் பெண்ணாய் ஜனித்தாலும் டெஸ்டோஸ்டரோனின் வருகையால் ஆண்மைப்படுத்தப்படும் ஜீவராசிதான் ஆண். இப்படியாக ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்கும் பெரும்பாலான உடல் ரீதியான வித்தியாசங்களுக்கு மூல காரணம் இந்த டெஸ்டோஸ்டரோன் என்கிற ஒரே ஒரு ஹார்மோன் தான். அப்போ மனம், ஆண் மனமும் ஆரம்பத்தில் பெண் வடிவாய்த்தான் இருந்திருக்கிறது. பெண்ணின் மூளையில் மொழிக்கென்று, அதாவது லாங்குவேஜ், அதற்கென்று நிறைய பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகளின் வருகையால் பெண்களால் மிக சரளமாக பேசவும், எழுதவும், படிக்கவும், ஏன் விவாதிக்கவும் கூட முடியும். அதுவும் போக பெண் மூளையின் கார்பஸ் கொலாசம் என்ற தண்டு ரொம்ப அடர்த்தியாய் இருக்கும். இந்த கார்பஸ் கொலாசம் மூளையின் வலது இடது பாகங்களில் அடியிலிருந்து இணைக்கும் ஒரு நரம்பு பாலம் என்பதால் இது மூளையின் ஒரு பக்க தகவல்களை
மிக வேகமாக மறுபக்கத்திற்கு கொண்டு செலுத்த உதவுகிறது. இந்த அடர்ந்த தண்டின் உபயத்தால் பெண்களால் ஒரே சமயத்தில் பல வேலைகளை மிக லாவகமாக செய்ய முடியும். அதுவும் போக பெண்களின் மூளையில் முகத்தை பார்த்து உணர்ச்சிகளை யூகிக்கின்ற சில பகுதிகள் உண்டு. இதனால்தான் அம்மாக்கள் மிக சுலபமாக குழந்தை பசிக்கு அழுகிறதா அல்லது பூச்சிக்கடிக்கு அழுகிறதா என்பதை வெறும் முகபாவத்தை வைத்தே யூகிக்க முடிகிறது. ஆனால் ஆண்களால் அது சுலபமாக முடியாது. காரணம், 6வது வாரத்திற்கு பிறகு ஆண் கருவின் மூளைக்கு பாயும் டெஸ்டோஸ்டரோன் அதன் மூளையை மாற்றி வடிவமைக்கிறது. அதனால் ஆண்மயமான பிறகு அந்த சிசுவின் மூளையின் மையங்கள் கார்பஸ் கொலாசம், முகத்தை பார்த்து உணர்ச்சியை யூகிக்கும் மையம் ஆகியவையெல்லாம் சுருங்கிவிடுகின்றன. அதனால்தான் ஆண்களால் பெண்களைப் போல கடகடவென பேசவோ எழுதவோ படிக்கவோ முடிவதில்லை. அதுபோலவே ஒரே சமயத்தில் பல வேலைகளை அவர்களால் கையாள முடிவதில்லை. இவள் என்ன நினைக்கிறாள் என்று முகம் பார்த்து யூகிக்க அவர்களால் முடிவதில்லை. இந்த பாழாய்ப்போன டெஸ்டோஸ்டரோன் ஏன் இப்படியெல்லாம் மாற்றி தொலைஞ்சது? ஆண்களும் பெண்களைப் போலவே மூளை வடிவம் கொண்டிருந்தால் என்ன, அதை ஏன் போய் சுருக்கணும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆனால் இந்த டெஸ்டோஸ்டரோன் இப்படி மூளையை மாற்றி அமைத்ததற்கும் ஒரு மர்ம காரணம் உண்டு. அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம்.